இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டு வசதி வாரியத்தில் வீடு வாங்கியவர்களுக்கு பத்திரம் மற்றும் பட்டா வழங்குவது சம்பந்தமாக மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகி உள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியான முக்கிய அறிவிப்பு. இது சம்பந்தமாக வெளியான செய்தி வெளியீட்டில் என்ன உள்ளது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த செய்தி வெளியீடு பார்த்தீங்கன்னா 18/3/2025 தேதி தான் விலகி உள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் சென்னை மாநகரம் மணலி புதுநகர் திட்டப்பகுதிகளில் உள்ள பகுதி 1, பகுதி 2 மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆகியவற்றில் மனைகள், வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளை உருவாக்கிய பொதுமக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அவ்வாறு ஒதுக்கீடு பெற்று முழு தொகையையும் செலுத்திய ஒதுக்கீட்டுதாரர்களுக்கு விற்பனை பத்திரம் வழங்கப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து தமிழக அரசு மேலான உத்தரவுக்கு இணங்க மணலி புதுநகர் திட்டப்பகுதியில் உள்ள ஒதுக்கீட்டுதாரர்களுக்கு வருவாய்த்துறையிடமிருந்து நில உரிமை ஆவணம், பட்டா பெறுவதற்கு சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆகியவற்றின் ஒதுக்கீட்டுதாரர்கள் இச்சிறப்பு முன் முயற்சியை பயன்படுத்தி தங்கள் வீட்டு வசதி வாரியத்திடமிருந்து மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடமிருந்தும் வாங்கிய சொத்திற்கு நில உரிமை ஆவணம், பட்டா பெறுவதற்கு ஏதுவாக தாங்கள் விற்பனை பத்திரங்கள் மற்றும் இதர ஆவணங்களை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் வருவாய்த்துறை சார்பாக சிறுவர் மாநகராட்சி பூங்கா மணலி பகுதி 2 வருகின்ற 19/3/2025, 20/3/2025 மற்றும் 21/3/2025 ஆகிய நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரையில் நடத்தப்படும் சிறப்பு முகாமில் ஆவணங்களின் நகலினை ஒப்படைத்து பட்டா பெறுவதற்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் ஒதுக்கீட்டுதாரர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் ஏற்கனவே மேற்காணும் திட்டப்பகுதியில் பட்டா பெறுவதற்கு விண்ணப்பம் அளித்திருந்தால் மீண்டும் விண்ணப்பம் அளிக்க வேண்டாம் எனவும் ஒதுக்கீட்டுதாரர்கள் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லிட்டு இது சம்மந்தமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த சிறப்பு முகாமில் போயிட்டு நீங்கள் வீட்டு வசதி வாரியத்தில் வீடு வாங்கினீங்கன்னா அதற்கான பட்டா பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.